ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் இந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க. ரைட், ஓகே. ஸோ இந்த எஜுகேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு போனால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போது இந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 கோடி வந்து காலில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கால் ரைட்டர்ஸ். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 கோடி வந்து புட் ரைட்டர்ஸில் இருக்காங்க. அதாவது நீங்கள் எத்தனை நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதனா இருக்கட்டும், அந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ்னு எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் என்ன ஆகும்? புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஓகே, அப்போது கால் ரைட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ஒருவேளை கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்து புட் ரைட்டர்ஸ் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இதே நம்ம வேறு மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணலாம். அதாவது இப்போது இது வந்து மேஜராக இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மொத்தமாக சேர்த்து இப்போ பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு இப்போது பேங்க் நிஃப்டி வந்து 26,300 ஓடிட்டுருக்குன்னா ரைட்டு. இப்போது நம்ம இங்கே கொஞ்சம் திருப்பி பாருங்கள், இது பாருங்கள். இப்போ வந்து புட் ரைட்டர்ஸ் எங்கெங்கே எந்த இடத்துல இருக்காங்க? 26,300 புட்டு, 26,200 புட்டு, 26,100 புட்டு, 26,000. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கு இங்கே பாருங்கள், நல்லா புரியும் பாருங்கள். இதெல்லாம் புட் ரைட்டர்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட்டில் அந்த சைடில் 26,500, 26,700 அதில் கால் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா?